பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு திருப்புகிற தேவன். ஆதார வசனம் நீதிமொழி 21 முதல் வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். விசுவாச மக்களே, கர்த்தர் நம்ம எல்லோருக்குமே ஃப்ரீ வில், சுயம் கொடுத்திருக்கிறார், நம்மை மதிக்கிறார். எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்துவின் வாழ்வின் மையமே இதுதாங்க. நாம் பிறப்பதற்கு முன்னமே நமக்கு இடும் பெயர் முதல் நாம் என்னமாக மாற வேண்டும், என்ன வேலை, குடும்பம் என்ன, எங்கு வசிக்க வேண்டும், இதில் நமது பங்கு என்ன என்பதை ஆதியோடு அந்தமாக நிர்ணயித்து விட்டார். நாம் அவர் வகுத்த பாதையில் நிதானமாக ஓடவே, மகிமையை கர்த்தருக்கு செலுத்தவே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். எது வந்து நேரிட்டாலும் ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடவே, இதற்கு உதவி செய்யவே கர்த்தரின் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். நம் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் சாயலாக மாற்றவே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவருடைய வேலை புரியுதுங்களா? இதை நான் குறிப்பிடாத செய்தியே இல்லை. ஏனென்றால் நாம் தனியாக நின்று யோசித்து உதவி இல்லையே என்று தவித்து கொண்டு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு, எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்வை ஆனந்தமாகவே நடத்துவேன் என்று விசுவாசத்தில் உறுதியாக வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்பதற்காகவே குறிப்பிட்டு கொண்டே வருகிறேன். சொன்னதை திரும்ப திரும்ப சொல்வது எனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை. பாதையை வகுத்தவர், நமக்கு ஓட்டத்தை நியமித்தவர், சித்தத்தை நிர்ணயித்தவரே நமக்குள் இருக்கிறார் என்றால் எத்தனை ஆனந்தமாக இருக்கலாம் பாருங்கள். ஒரு பெரிய எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணினதும் அவரே, நாம் எழுதும்போது பதில் சொல்கிறவரும் அவரே, வேல்வேட் பண்ணுகிறவரும் அவரே, மார்க்கு போடுகிறவரும் அவரே, ப்ரொமோஷன் கொடுக்கிறவரும் அவரே. இப்போது புரியும் என்று நம்புகிறேன். ஆவியானவருடைய இணைந்து கொள்ளுங்கள். அப்போது வாழ்வு என்பது புதிராக இருக்காது, சேலஞ்சாக ஆனந்தமாக இருக்கும். இத்தனை ஃப்ரீவில் கொடுத்திருந்தும், அதாவது நம் மன விருப்பத்தின்படியும் செய்யலாம். அதுதான் மாமிசத்தின்படி நடப்பது. இல்லை, ஆவியானவர் சொற்படி உணர்த்தும்படியும் செய்யலாம். இதுதான் ஆவியின்படி நடத்தல். எதில் வேண்டுமானாலும் நாம் இணையலாம். கர்த்தர் நம்ம கையை வச்சு குறுக்காட்டுவது இல்லை. மனிதன் ஆவியோடு நான் போராடுவது இல்லை என்று சொல்லிவிட்டார். உள்ளதான் இருக்கிறார், சர்வ வல்லமையோடு ஞானத்தோடு ஆலோசனை எல்லாம் தெரியவருக்கு. ஆனால் நம்மோடு அவர் போராடுவதில்லை. மெல்லிய சத்தத்தை நமக்கு உணர்த்துவார். மாமிசத்தின்படி வாழ்வை நடத்துவதற்கு நம்ம சொந்த அனுபவம், உலகத்தார் அனுபவம், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதன்படி நடந்தேன் என்பது. இதிலே நம்முடைய பொறுப்பு, ஈடுபாடு, ஜாக்கிரதை எதுவும் பெரிதாக தேவைப்படாது. ரிசல்ட்டும் அப்படித்தான் இருக்கும். அதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வாழ்வு என்றால் ஏற்றத்தாழ்வு, நோய் நொடி, சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும் என்று. இது வெளி உலகத்தார் பற்றியல்ல. ரட்சிக்கப்பட்ட மக்களே இப்படி வாழ்பவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்வர்களும் உண்டு. இவர்களும் அழைக்கப்பட்டவர்கள் தாம், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தாம். இவர்களுக்காகவும் தேவன் உயர்ந்த திட்டங்கள், சித்தங்கள் வைத்துள்ளார். வேதத்தை தங்களுக்கு ஏற்றாற்போல் வியாக்கியானம் செய்பவர்கள், விதண்டாவாதம் பண்ணுவர்கள் இருக்கட்டும். அடுத்த கேட்டகரி, ஆவியின்படிதான் நடக்க வேண்டும் என்ற உறுதியோடு, வைராக்கியத்தோடு தேவனை தேடுவதில் ஒழுங்கு, வசனத்தை பின்பற்றுவதில் ஒரு உறுதி, தெய்வ பயம், சபையின் ஒழுங்கை கடைபிடிப்பவர்கள். இவர்களும் தவற வாய்ப்புகள், இப்படி இருந்தாலும் தவற வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் சுமூகமாக போகும் வரை பிரச்சனை இல்லை. தாறுமாறாக போகும்போது, கட்டுக்கடங்காமல் சூழ்நிலை மாறும்போது இவர்களும் தள்ளாட வாய்ப்புகள் உண்டு. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கர்த்தர் தன் வழியை விட்டு முற்றிலும் வழி விலகி போகும்போது, போயிட்டு போகிறான், இதோ நாம் சொற்படி நடக்கிற ஒருத்தன் இருக்கிறான், இவன் தெரியாமல் வேறு வழியை தெரிந்தெடுத்தான், இவனுக்கு உதவி செய்யலாம் என்று இருப்பதில்லை. யாராக இருந்தாலும் தன் வழியை விட்டு போகும்போது அவர் சும்மா இருப்பதில்லை, வேடிக்கை பார்ப்பதில்லை, உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். சூழ்நிலைகளை கொடுத்து தம் வழிக்கு இழுக்கத்தான் பார்க்கிறார். கரிசனையுள்ள தகப்பன். ஒன்று பிசாசு நயங்காட்டி பொய் சொல்லி மெய்யென்று நம்ப வைத்து இழுத்து செல்கிறார். இதை கொஞ்ச தூரம் கர்த்தர் விட்டு வைக்கிறார். எதற்கு? நன்மை தீமை அறிய வேண்டும், தன்னிடம் ஓடி வர வேண்டும், தன்னை பற்றி அறிவில் நிலைத்திருக்கிறானா என்று பார்ப்பதற்கு கொஞ்ச காலம் விட்டு வைக்கிறார். அந்த காலம் அவர் கையில் இருக்கிறது. யோபுவின் வாழ்வை பிசாசு திசை திருப்பினான், முற்றிலும் அழித்தான். அந்த காலம் முடிந்தவுடன் முற்றிலுமாக கர்த்தர் திருப்பிக் கொண்டார். திருப்பிக் கொள்ளும் பொழுது இந்த இடைப்பட்ட காலத்தில் யோபுவின் வாயின் அறிக்கைகளை, அவனது உத்தமத்தை உலகிற்கு காட்டினார்.
இதில் தாங்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக திருப்பிக் கொள்வார். நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு கொடுப்பார். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் எப்படி அறிக்கை செய்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், சோர்ந்து படுக்கிறோமா, வேலை செய்கிறோமா, அவரை நம்பி இருக்கிறோமா, இதை பார்க்கிறார். எந்த காரணத்தினாலும் உங்களது வாழ்வு அலக்களிக்கப்பட்டு சூறாவளி வந்து அடித்தது போல திசை மாறி உருமாறி இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களே, இதோ கர்த்தர் இரு கரம் நீட்டி நீர் எத்தகைய சூழ்நிலையில் அகப்பட்டிருந்தாலும் உங்களை மீட்டுக்கொள்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதேனும் உண்டோ? இழுத்துக்கொள்வார். இவர்களா என்று ஆச்சரியப்படுவக சகலத்தை புதிதாக்கி தருவார். ஏசாயா 43:19, வெளிப்படுத்தி 21 வாசித்து பாருங்கள். அந்த நேரம் வந்துவிட்டு அதனால் தான் செய்தியை கேட்கிறீர்கள். சங்கீதம் 102, 13, 15 வாசியுங்கள். உங்களை நிலைநிறுத்தி உயர்த்தி அவர் மகிமைப்படும் நேரம் வந்துவிட்டது. தாவீதின் வாழ்வை திருப்பி சிங்காசனத்தில் அமர வைத்தவர், யோசேப்பின் சிறையிருப்பை திருப்பி சிம்மாசனத்தில் உட்கார வைத்தவர் உங்களையும் அப்படி உயர்த்தி ஸ்தானத்தில் வைப்பார். விசுவாசித்தால் நீங்கள் மகிமையை காண்பீர்கள். அப்போஸ்தலர் 9 மாமிசத்தில் செயல்பட்ட பவுல், கிறிஸ்துவத்துக்கு எதிராக செயல்பட்ட பவுலை ஒரு சந்திப்பில் பர்சனல் என்கவுண்டர் மூலம் திருப்பிக் கொண்டார். அவன் திசையை முழுவதும் திருப்பிக் கொண்டார், எண்ணத்தை திருப்பிக் கொண்டார், சித்தத்தை திருப்பிக் கொண்டார், எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். ஹல்லேலூயா. அப்படி குடும்பத்தில் எதிரடையான திசையில் செயல்பட்டு கொண்டிருக்கும், வீட்டுக்கு அடங்காத அல்லது டேம்ஸ் சரியில்லாத குடும்ப தலைவன் பிள்ளைகள் மனநோவை உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கும்தால் அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் இன்று சந்திக்கிறார். ஒரு என்கவுண்டர், பர்சனல் என்கவுண்டர். நீங்கள் ஜெபியுங்கள். அதற்கப்புறம் யூட்டர்ன் எடுத்து திருப்பிக் கொள்வார்கள். கர்த்தர் திருப்பிக் கொள்வார். கர்த்தர் மீட்டு கொள்ள முடியாத, திருப்பிக் கொள்ள முடியாத நபர் ஒருவரும் இல்லைங்க. மார்க் 5 கல்லறையே குடியிருப்பாக கொண்டு தன்னையே கீறி கொண்டு சத்தம் கொண்டு சங்கிலியில் உடைத்து கொண்டது லேகியோன் பிடித்த பிசாசை பிடித்தவன் ஒரு நொடியில் திசை திருப்பிக் கொண்டார் அல்லவா? அவனை மீட்டு கொண்டார் அல்லவா? அவன் வஸ்திரம் தரித்து தெளிந்த புத்தியுள்ளவராய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான் அல்லவா? அவன் ஊருக்கே அவனை சுவிசேஷனாக மாற்றினார் அல்லவா? ஏன் மாற்ற மாட்டார்? நிச்சயம் மாற்றுவார். அப்படி இதெல்லாம் தேராது என்பதைத்தான் கர்த்தர் மீட்டெடுக்கிறார். இதெல்லாம் உபயோகப்படாது என்று ஒதுக்கிடத்தாய் எடுக்கிறார். மூளைக்கு தலைக்கல்லாக வைக்கிறார். நிச்சயம் கையில் எடுப்பார். உடைச்சு போனது, ஓட்டு போனது, எல்லாவற்றையும் ஒட்டு போனது எல்லாவற்றையும் எடுத்து புதிய படைப்பாக மாற்றி தருவார். ஆச்சரியப்படும் வகையில் மாற்றுவார். அவரால் எல்லாம் கூடும். ஆகாது என்ற நீங்களோ ஊரோ உற்றாரோ ஒதுக்கிய கல்லை நபரை மூளைக்கு தலைக்கல்லாக வைக்கப் போகிறார். நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் திருப்பி தருவார். எப்படி? நின்று பாருங்கள். பாவத்திலிருந்து நம்மை அவர் தமது பரிசுத்த இரத்தத்தினால கழுவி மீட்டுக்கொள்ளவில்லையா? புது படைப்பாய் மாற்றிக்கொள்ளவில்லையா? புது மனிதனாக நம்மளை திருப்பி கொடுக்கவில்லையா? ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ளவில்லையா? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதா நம்மளை பரிசுத்தவான்களாக பார்க்கவில்லையா? இதெல்லாம் நடந்திருக்கும்போது இது எம்மாத்திரம்? நின்று பாருங்கள். உங்களது வாழ்வை அவரால் திருப்பிக் கொள்ள முடியாத ஒரு பகுதியை நீங்கள் காட்டுங்கள் பார்ப்போம். எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ என் வாழ்வு முத கரத்தில். திருப்பிக் கொள்வதை, மீட்டுக் கொள்வதை திருப்பியும் மீட்டும் வழியில் நிலைநிறுத்தும் ஐயா. இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு இழந்த அனைத்தையும் கர்த்தர் எனக்கு திருப்பி மீட்டு தருவார். ஏன் அந்த நாள் இந்த நாளாக இருக்கக்கூடாது? ஆமேன். ஹல்லேலூயா.